ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் குடீஸ். இன்றைக்கி நம்ம ராமன் தான் செய்ய போகிறோம். ஸோ செய்யலாமா? ஜம்பின். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி தான் ஊற்றிக்க போகிறோம். நம்ம ஒரு கப் தண்ணி ஃபுல்லாக நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா பாயில் ஆகி பபிள்ஸ்லாம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு பீஸ் அந்த மேகி இருக்கும்ல, அது நீங்கள் டைரெக்டாக போட்டுருங்க, உடச்சி போடணுன்னு கிடையாது. இது நார்மல் மேகி மாதிரி ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். இப்போ அந்த பேக்கெட்லேயே கொஞ்சம் கிரம்ஸ் மாதிரிலாம் இருக்கும். மேகி தான் அது அப்படியே நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த கிம்ச்சி சாஸை தான் நம்ம ஊற்ற போகிறோம். மேகி பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. மேகி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் காய்ஸ். இப்போ நம்ம அது கூடவே கொடுத்தா மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். அது அப்படியே மலைச்சாரல் மாதிரி அது மேலே போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக போடலை, அந்த மசாலாவை கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டேன், அதிகமாக போடல. இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சாப்ஸ்டிக் இருந்தால் மிக்ஸ் பண்ணுங்கள் அதை வச்சு, இல்லைன்னா நீங்கள் நார்மல் கரண்டி வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு பேக்கெட் வாங்கினோம், அது இவ்வளோ தான் வந்திருக்கு. ஒரு பேக்கெட்டே கம்மி தான். சப்போஸ் நீங்கள் 2 பேராக சாப்பிட்றீங்கன்னா 2 பேக்கெட் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ இதை நல்லா அப்படியே சாப்ஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் பாருங்கள், நல்லா வந்திருக்கு பர்ஃபெக்டாக. இப்போ நம்ம இந்த கிம்ச்சி சாஸை தான் அதுக்குள்ளே போட போகிறோம். நாங்கள் அது ரொம்ப காரமாக இருக்கும்னால நாங்கள் கொஞ்சோண்டு எடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு நல்லா காரமாக ட்ரை பண்ணோன்னா அந்த கிம்ச்சி சாஸ் நீங்கள் நிறைய போடலாம். அதுக்கப்புறம் கிம்ச்சி சாஸ் நாங்களாக தனியாக தான் வாங்கினது, அதே வாங்கலை. இப்போ நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. காலி பண்ணி கப்பில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம டேஸ்ட் வைஸ் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அல்டிமேட்டாக இருந்தது காய்ஸ். மஸ்ட் 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 பை அண்ட் ட்ரை. இது நல்லா எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இட்ஸ் மை ஸ்டைலில் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். ஸோ பாய்.